ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், நான் என்னென்ன எடுத்துகிட்டு போவேன் பேசிக்காக ஹை அண்ட் மேக்கப் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த மேக்கப்புக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது வந்து கிளென்சர். இது வந்து கார்னியரோட மிஸ்ஸிலர் கிளென்சர், ஆயில் இன்ஃப்யூஸ்ட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஆயில் இருக்கும், கீழே வாட்டர் மாதிரி இருக்கும். இது வந்து எப்பயுமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டெர்மாலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். டெர்மா போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணவே முடியாது, ஃபேஸாக அப்படியே ஆயிலியாகவே இருக்கும். ஆனால் இது நீங்கள் போட்டு ஒரே ஒரு டைம் இப்படி எடுத்திங்கன்னா இது வந்துடும். ஸோ இது வந்து சூப்பரான கிளென்சர் இது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது, கார்னியரோடது. ஃபஸ்ட்டு கிளென்சிங், நெக்ஸ்ட்டு வந்து டோனிங் தான் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர். இது வந்து நார்மல்லேருந்து ஆயிலி ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின்னு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குறதே இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து இதுவும் பயோட்டிக்கோடது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாம். இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய பர்சனலுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைடுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு, அதாவது மார்னிங் அந்த மாதிரி போடும்போது, முகூர்த்தம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து லோட்டஸில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து இது வந்து லாக்மேவோட பிளட் பர்ஃபெக்ட் ப்ரைமர். இது வந்து போர்ஸ் இருக்கும் இல்லையா நிறையா, ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஹூடா பியூட்டியோட ஜெல் ப்ரைமர், சிலிக்கான் பேஸ்ட் இது. ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்கு. இது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் இது வந்து பெருசு வாங்கி போட்டிருக்கேன், வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து ரேடியன்ட் எல்லோ இந்த ஷேடு. இதுவும் வந்து நம்ம ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக பெருசு வச்சுருப்பாங்க. நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மேக்கப் ஃபிக்ஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் இன் ஒன். ஸோ இது ஒன்று இருந்தால் போதும். ஸோ வந்து நம்ம இப்போ ப்ரைமர் முடிச்சாச்சு. ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்சீலர் பார்த்திங்கன்னா இது வந்து டெர்மாவோடது. என்னோட வெரி 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 ஃபேவரட். இது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டையும் கண்டிப்பாக இது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சினி ஃபீல்டில் உள்ளவங்களோ இல்லை வந்து சீரியல் ஆக்டர்ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக டெர்மா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். ஃபினிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் இது வந்து ஆயில் பிளெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும், க்ரைலானோடது. மற்றபடி இது ஆயிலி ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு எல்லாருக்குமே சூப்பராக செட் ஆகும். இது வந்து 24 பேலட். இதில் வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்கும், லைட்டர் டு டார்க்கர் ஷேட் எல்லாமே இருக்கும். கலர் கரெக்டரும் இதிலே இருக்கும். ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து D30. இது வந்து கலர் கரெக்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், D30. ஸோ கலர் கரெக்டருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏன்னா நம்ம நார்மல் டே மேக்கப்புக்கு வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெறும் வந்து கன்சீலர் போட்டு பண்ணிக்கலாம். பட் பிரைட்ஸுக்கு அப்படின்னு போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து கலர் கரெக்ஷன் எல்லாமே இதிலே இருக்குது. இதிலே வந்து நம்ம கான்டூர் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டர் எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு பேலட் போதும். நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, வந்து 5000 சம்திங் வரும். இதிலே வந்து 12 இருக்குது, 6 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட இருக்குது, அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது அதுக்கப்புறம் மெயினில் வந்து மேக்கோட கன்சிலர். இது வந்து டார்க்கு சவுத் இண்டியன் ஷேட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதுலேயே நம்ம எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே கலர் கரெக்டர் இருக்குது, இருக்கிறதுலே டார்க்கர் ஷேட் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று இருந்தால் போதும். இதுவும் டெர்மாவும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிரைட் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது இப்போ வந்து கன்சிலர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக். நம்ம வந்து கொஞ்சம் ஹெச்டி மேக்கப் கேட்குறாங்க, பட் பட்ஜெட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் வந்து பேக்குன்னு நான் சொல்லுவேன். ஹெச்டி ஃபினிஷெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பேக்கில். ஸோ இது வந்து நான் டார்க்கர் ஷேட், லைட்டர் ஷேட் 2 வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும். ஸோ பேக், இது வந்து ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது வந்து மேக் வந்து மேட் ஃபினிஷிங். மேக் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இது வந்து இதுலேயும் வந்து நான் டார்க் அண்ட் லைட் ஷேட் வச்சுருக்கேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து
ஃபவுண்டேஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நம்ம பவுடர் போட்டு அதை செட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது லூஸ் பவுடரும் போட்டுக்கலாம். சில பேர் லூஸ் பவுடர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ப்ரிஃபரபிளி வந்து லூஸ் பவுடர் போட மாட்டேன், காம்பேக்டை போடுவேன். ஏன்னா வந்து காம்பேக்ட் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். காம்பேக்ட் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக். இது வந்து நான் ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். ஸோ இது பேக். இது வந்து மினி தான். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் 02 இது. இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரெவர் 52 வருது. இதோட ஷேட் வந்து கேரமல் WD007. இதிலே ஹனி நான் வச்சுருப்பேன். எப்பயுமே எல்லாத்துலேயுமே 2 ஷேட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டார்க்கர் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டார்க் ஷேடு, லைட்டர் ஸ்கின்னுக்கு இது. அந்த மாதிரி நம்ம பவுடரை வந்து ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கான்டூராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் எப்பயுமே லைட் ஷேட், டார்க் ஷேட் வச்சுருப்பேன். இது வந்து நைக்காவோடது. இந்த பிராண்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா கான்டூர் பண்ணுவோம். கான்டூருக்கு வந்து இந்த க்ரீம் கான்டூர் பண்ணுறதுக்கு இதிலே இதை பாருங்கள் டார்க் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த டெர்மாலையும் டார்க் ஷேட்ஸ் இருக்கும். அதை வச்சு இந்த கான்டூர் க்ரீம் கான்டூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பவுடர்ஸில் இருக்குது. இது வந்து LA Girlோட தான் ஹைலைட் கான்டூர். இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டர். இது வந்து நம்ம ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கான்டூராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம வந்து கான்டூர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ளஷ்ஷு. ப்ளஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் பேலட் வச்சுருக்கேன். இது வந்து ரெவல்யூஷனோடது. இதில் எல்லாமே இருக்கும், எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இதிலே வந்து ஷிம்மரும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரெவல்யூஷனோடது. நெக்ஸ்ட்டு ப்ளஷ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிஞ்சிச்சு. ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இது வந்துட்டு கே பியூட்டியோடது. இதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மேக்கும் வச்சுருக்கேன், ஆனால் அது இப்போ என்கிட்ட இல்லை. இது வந்து சாம்பெயின் ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஷேடு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. மேக் அது மாதிரி மேக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது ஐ மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பேக்கோடது பவுடர். இது வந்து ஐப்ரோ டிஃபைனர்ஸ். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு இந்த ப்ரஷ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்கும். பிளாக்கு, இது வந்து லைட், இது வந்து ப்ரௌன், இது வந்து லைட்டாக க்ரே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஐப்ரோஸ். ஸோ இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜெல் லைனரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் லைனர் வந்து இது வந்து நைக்காவோடது. இதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். மெப்ளினோட இது. அதே மாதிரி கலர் எசன்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே. அது மாதிரி நான் இதுவும் வச்சுருக்கேன், பென்சிலும் பென்னு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 24 hours கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கலர் எசன்ஸோடது. இதுவும் கலர் எசன்ஸோடது தான். இது வந்து ஐலைனர். ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஐஸ்க்கு. அப்புறம் மஸ்காரா பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நான் வந்து கலர் எசன்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கு. ஓகே, லிப்ஸ்டிக் வந்து இது ஒரு பேலட் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பேலட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம போகும்போது அந்த பிரைட்ஸ்க்கு நம்ம ஏன்னா பிரைட் வந்து மோஸ்ட்லி நேராக ரொம்ப பார்க்குறதில்ல. நான் கல்யாணத்து அன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அவங்க ஷேட் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து பேலட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து நைக்காவோட பிங்க் ஷேடு. அது மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஆல் அபவுட் லிப்ஸு. இது வந்து ரெட் ஷேட்ஸு. எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். இது இருந்தால் போதும் நம்ம வந்து ஒரு ப்ரைடுக்கான எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து லிப்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு இன்னொன்று என்னென்னா இது ஸ்விஸ் பியூட்டியோட பென்சில். இது வந்து லைன்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் கலைஞ்சு இருக்குது. அரேஞ்ச் பண்ணவே இல்லை. பிரைட் ஒரு மேக்கப் போயிட்டு வந்து அப்படியே இருக்குது, எதுவுமே இன்னும் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும். நம்ம அவுட்லைனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பிரைடுக்கு யூஸ் பண்ணுறது எப்பயுமே. அந்த ரெவல்யூஷன் பேலட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து கார்னிவல் அது நான் வாங்கணும், அது என்னோடய ஆசை. பட் இன்னும் அதை வாங்கிறதுக்கு முடியல. அந்த ஒரு கார்னிவல் ஒன்று இருந்தால் போதும், அது சூப்பராக இருக்கும் பிக்மெண்டேஷன் எல்லாமே. பட் அது இன்னும் வாங்கிறதுக்கு டைம் வரல, அதை வாங்கணும். ஸோ இது வந்து இதில் வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். அதாவது லைட்டர் ஷேட்ஸ் எல்லாமே, நம்ம ஒரு பிரைடுக்கு தேவையான ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதிலே வந்து அந்த ஷிம்மர் ஷேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரெவல்யூஷன் இது வந்து ஒரு இதில் காம்போ பேக்கில் வந்து இது ரெண்டுமே சேர்த்து வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல சரியா. ஸோ இது வந்து நைக்காவில் ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால் வாங்கி கொடுத்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லைட்டர் ஷேட்ஸ் எல்லாமே, நான் இன்னும் இது யூஸ் பண்ணவே இல்லை, லைட்டர் ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டர் ஷேட்ஸ் சூப்பராக இருக்கும் எல்லாமே. பிக்மெண்டேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூஸ் நான் தனியாக போடுறேன். அதே மாதிரி இதில் வந்து டார்க்கர் ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ரெண்டு இருந்தால் மட்டும் போதும், நம்ம எல்லாமே போட்டுடலாம். இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். நம்ம பிரைடுக்கு எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிம்மர்ஸ் வந்து இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். நம்ம வந்து இதிலே ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிக்மெண்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தெரியுதா பிக்மெண்டேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸுமே இருக்கும். அப்புறம் நான் சேஃப்டிக்கு வந்து ஒரு 2 இதே பிராண்ட் தான், ஸ்விஸ் பியூட்டி தான். நான் அதிலே வந்து 2 லூஸ் ஃபாயில் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக மேக்கப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மேக்கப் ஃபிக்ஸர் இது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அது மாதிரி இதே நம்ம மேக்கப் ஃபிக்ஸராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் எசன்ஸோடது. ஸோ இது கண்டிப்பாக மேக்கப் ஃபிக்ஸர் நம்ம போடணும், மேக்கப் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ப்ராடக்ட் மறந்துட்டேன். இது வந்து பயோட்டிக்கோட லிப் பாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதே கண்டிப்பாக நீங்கள் லிப் பாம் போடணும். அப்போ வந்து நீங்கள் ஃபினிஷ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போடும்போது உங்களுக்கு லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மறந்துடவே கூடாது. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபேஸ் மேக்கப்புக்கு. இதிலே ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் ஹேர் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டோம்னா கண்டிப்பாக லென்த் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் தனியாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஹேர் மேக்கப் இன்னும் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே சென்னையில் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், ஃப்ரீலான்சிங்காக. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னோடய மேக்கப் ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் இருக்கும். மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.